காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பலமாக இருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சி. அதனால் யாருடைய வருகையோ யாருடைய தலைமையோ காங்கிரஸ் ஒன்றும் பாதிக்காது. நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து அடக்க ஒடுக்கமாக இருப்போம். 25 சீட்டுக்கு மேலே கேட்கவே மாட்டோம். மைனர் பார்ட்டாகத்தான் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய கட்சி இருக்கும். அமைச்சரவையில் வர கூட நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். இப்படிலாம் இந்த கட்சியை நடத்துகிற ஏதாவது கட்சியை சொல்லி இந்த கட்சியாவது வளர்க்க முடியுமா, நடத்த முடியுமா? தான் கடைசி தமிழ்நாட்டில் முதலமைச்சர். இனிமேல் அதை பற்றி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கனவே காணாது. அதை பற்றி யோசிக்காதுன்னு காங்கிரஸ் சொல்ல முடியுமா? தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அது நீங்கள் அவங்களே பெரும்பான்மை வந்தால் நீங்கள் உங்கள் 2 பேரும் ஆக்கலைன்னு கூட ஆக்கலாம், தர்மத்தை கூட ஆக்கலாம், 2 பேரும் ஆக்கலாம், ஆக்காமையும் போகலாம். அதுதான் இப்போ அது வந்து யாசகம் கேட்கறது கூட இப்போ போய் கேட்க முடியாது. மதிப்புன்னு நான் ஒன்றும் வாத்தியார் இல்லை. அவங்க ஒன்றும் திமுக ஒன்றும் பரீட்சை எழுதலை. இவ்வளவு மார்க்கு, இவ்வளவு சதவிகிதம், அதெல்லாம் அந்த பத்திரிகைகள் கூட எங்களுக்கு செய்கிற வேலைகளை நான் செய்ய முடியாது. யாருமே 100% வாக்குகளை எந்த முதலமைச்சர் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கும்போது இந்த 5 வருஷத்தில் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்றது. என்னென்ன தமிழ்நாட்டில் குறைபாடுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் எல்லா கட்சியிலும் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே 5 வருஷத்தில் வந்து நிறைவேற்றிட்டா அதுக்கு பின்னாடி தேர்தலோ அரசாங்கமோ வேண்டியது. மக்கள் தான் எல்லாத்தையும் முடிஞ்சு போகுது. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கும் போது ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர், மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, 50 ஆண்டுகளாக அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் திருநாவுக்கரசர் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? 4 முனை போட்டி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு வீழ்ச்சியாக அமையும் சார்? எங்களுக்கு சாதகமாக அமையும். எங்கள் கூட்டணிக்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணிக்கு சாதகமாக அமையும். வெற்றி எங்களுக்கு அமையும். அதுக்கான சூழ்நிலை தான் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை அப்படி தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வருகை ஒரு பக்கம், தென் மாவட்டத்தில் வந்து நயினார் நாகேந்திரன் இருக்காரு. இப்படி இருக்கும்போது காங்கிரசினுடைய வெற்றி பெறும் தொகுதிகள் பெரும்பாலும் தென் மாவட்டங்களாக இருக்கும்போது காங்கிரசினுடைய வெற்றிக்கு இவர்கள் தடையை ஏற்படுத்துவார்களா? அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து காங்கிரஸை பாதிக்குமா? முதல்ல கூட்டணி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. கடந்த காலங்களில் வெற்றியை வந்து நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சிகளில் நிரூபித்த கூட்டணி. 2வது வந்து திமுகவும் இன்டாக்டாக இருக்கிற கட்சி. அதோடு இருக்கிற எங்களுடைய கூட்டணிகளும் இன்டாக்டாக வந்து உடையாமல் சிதறாமல் அப்படியே இருக்குது. எதிர் சைடில் வந்து யார் யார் வந்து கூட்டணியில் சேர்றாங்க, அந்த கூட்டணி எப்படி அமைய போகுது, அதுவே இன்னும் உறுதி செய்யப்படலை. அந்த கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஸ்டார்டிங் அதிமுக தொடங்கி ஈவன் பிஜேபியிலேருந்து கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த சூழலில் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் அங்கே வந்திருக்காரு. அது அந்த அந்த கட்சி வளர்க்குறதுக்கு தான் அவர் கண்டிப்பாக பாடுபடுத்தலை செய்வார், பண்ணுவார். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தேர்தல் நேரத்தில் உச்சபட்சமாக அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அவங்க செய்வாங்க. பட் எங்களுடைய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பலமாக இருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சி. எப்படி 3வது பெரிய கட்சின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அப்படி நாடாளுமன்றம்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா 10 எம்பிக்களோட இருக்கக்கூடிய பெரிய கட்சி வந்து காங்கிரஸ் தான். சட்டமன்றம்னு பார்த்தீங்கன்னா கூட திமுக, அதிமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சி வந்து காங்கிரஸ் தான். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சிங்கிற அந்த முறையிலையும் ஏற்கனவே பிறந்த காமராஜர் காலத்திலேருந்து ஒரு பெரிய அஸ்திவாரத்தோடு கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் இல்லாத கிராமமே இருக்காது, ஊரே இருக்காது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்து ஜாதி மத வித்தியாசங்களும் கிடையாது. இப்போ பிஜேபின்னு எடுத்திங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியாவில் பிஜேபி இருக்காது, கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியாவில் பிஜேபி இருக்காது. ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது. முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், ஜெயினாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம். ஜாதி வித்தியாசமும் கிடையாது. எல்லா ஜாதி மதங்களும் இருக்கிற ஏரியாக்களில் இருக்குது. இப்போ தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் பலம்தான்.
குறிப்பாக கன்னியாகுமரியில் 3 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதனால அங்கே தான் கட்சி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கட்சி பலமாக இருக்குது அந்த மாவட்டத்தில். ஆனால் காங்கிரஸ் எல்லா திருவள்ளூரில் 2 எம்பி இருக்குது, எம்எல்ஏ இருக்குது. ஆரம்பித்து தமிழ்நாடு முழுதும் எல்லா இடங்கள்லையுமே கிருஷ்ணகிரியில் எம்பி இருக்குது. அது சொல்கிறேன், நார்த்து, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு எம்பி எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிறாங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்காங்க. அதனால் இங்கே தான் ஸ்ட்ராங்கு, இங்கே தான் வீக்குன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் யாருடைய வருகையோ யாருடைய தலைமையோ காங்கிரஸ் ஒன்றும் பாதிக்காது. இந்த கூட்டணியும் அந்த கூட்டணியும் ஒரு முழுமை பெறாத நேரத்தில் அது வலுவான கூட்டணி கிடையாது. அதனால எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ் சோடங்கர் தலைமையில ஐவர் குழு அமைச்சிருக்காங்க. முதலமைச்சர் கூட போய் பார்த்திருக்காங்க. கடந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகளில் காங்கிரஸ் நின்றுருக்கு. இந்த தேர்தலில் ஒரு 40 தொகுதிகள் காங்கிரஸ் சீனியர்கள், மூத்த தலைவர்கள் கேட்கறதா ஒரு பேச்சு வந்திருக்கு. அதை பத்தின உங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? காங்கிரஸ் சென்ற தடவை சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டது 25. அதுக்கு முன்னால் 41 போட்டி போட்டிருக்கு. அதனால 60க்கு மேலே போட்டி போட்டிருக்கு கூட்டணியில். திமுகவோட அதிமுகவோட மாறி மாறி நிற்கிற போது அதுக்கப்புறம் 1/3 76 இடங்களில் காங்கிரஸ் போட்டி போட்டிருக்கு. ஏன் 80ல் பாதியாக கூட போட்டி போட்டிருக்கு. 117 117 கூட 80லேருந்து வந்திருக்கு. அதனால அது கடந்த காலம். இப்போ இந்த காலத்தில் கடைசியாக நின்னது 25. அதை ஒட்டி வரப்போகிற இந்த தேர்தலில் 26 தேர்தலில் 25க்கு கண்டிப்பாக குறையாது. 25 பேஸ். போனது 25 இடத்துல என்ன, இந்த 25ங்கிறது கன்ஃபார்ம்டு. அதுக்கு குறைச்சி திமுகவும் கொடுக்காது, காங்கிரஸும் ஒத்துக்காது. 25. ஸோ அதுக்கு மேலே காங்கிரஸ் நிறையா நிற்கணும்னு ஆசைப்படுறது இயற்கை. அது காங்கிரஸ் மட்டும் இல்லை, கூட்டம் இருக்கிற எல்லா கட்சியும் தான் கேட்குறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் நேற்று சண்முகம் கூட நேற்று வரைக்கும் கொடுத்துருக்காரு, கூட கேட்போம். விடுதலை சிறுத்தை கூட கேட்போம். மதிமுக கூட எல்லா கட்சியும் கூட கேட்போம்னு தான் சொல்லுவாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் கூட நிற்கணும் தான் விருப்பப்படும், கேட்போம். ஆனால் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்னு பழமொழி கிராமத்தில் இருக்குது. அது மாதிரி 234 தானே பிரித்து கொடுக்க முடியும். ஆமாம், பக்கத்து ஸ்டேட்டில் கடன் வாங்கி கொடுக்க முடியாது எம்எல்ஏவை. அதனால ஏற்கனவே ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவங்க நின்றுருக்காங்க. பெரும்பான்மை இப்போ திமுக பெரிய கட்சி, அவங்க தனித்து ஆட்சி அமைக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதுக்கான இடங்கள்ல நிற்கணும்னா அதுக்கான பெரும்பான்மையோடு அவங்க நிற்கணும். மீதி இடத்துல தானே பகிர்ந்து கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் கூட்டணியில் இருக்கணும்னு முடிவு பண்ண பிறகு அதில் ரீசனபிளாக இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு 50 கொடு, 80 கொடு, 20 கொடு அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் கேட்க ஆரம்பித்தா அப்புறம் மைனாரிட்டி சீட்டில் தான் அப்புறம் திமுக நிற்க வேண்டியிருக்கும். அப்படிங்க முடியாதுல்ல, அப்படி எதிர்பார்க்கவும் முடியாதுல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் ஆசைப்படுறது கேட்குறத தாண்டி அதுக்கு தான் ஒரு கட்சியும் குழு போடுது. இப்போ எங்கள் கட்சியில் குழு போட்டு, காங்கிரஸில் குழு போட்டாங்கன்னு எது போய் மரியாதை நிமித்தம் பாட்டு வந்திருக்காங்க. திமுகவில் இன்னும் குழு போடலை, போடுவாங்க. போட்ட பிறகு இந்த குழுவும் அந்த குழுவும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. முதல்ல எண்ணிக்கையை முடிவு பண்ணுவாங்க, அப்புறம் இடங்களை முடிவு பண்ணுவாங்க, அப்புறம் அந்தந்த கட்சி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை முடிவு பண்ணுவாங்க. இது மாதிரி அடுத்தடுத்த கட்டமாக தேர்தலை நோக்கி வேலைகள் நடக்கும். அப்போ இறுதி செய்யப்படும் என்ன இடம் முடிவு எவ்வளோ கேட்குறோம், அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ செட்டில் ஆகுதோ அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எல்லாருடைய வெற்றிக்காகவும் பாடுபடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ நாங்கள் இவ்வளவு தான் நிற்போம், இவ்வளோ கொஞ்சம் ஒத்துக்க மாட்டோம் சொன்ன பேஸ் சொன்ன காரணம் போனது 25ல் நின்னது. அங்கிறது நான் சொன்ன மாதிரி பாதியில் ஆரம்பிச்சு 1/3 ஆரம்பிச்சு 60ல் போய் 40ல் போய் 25 ஆச்சு. அதுக்காக ஒவ்வொரு 5 ஆண்டு கழிச்ச தேர்தலையும் காங்கிரஸ் குறைச்சி நிற்கிறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது, தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அந்த பேஸுங்கிறது 25ங்கிறது பேஸ். அதுக்கு மேல கேட்கறது ஆசை, உரிமை. அதுக்கு மேல யதார்த்தம் என்ன, பேச்சுவார்த்தையின் மூலமா முடிவாகிறது என்ன, அந்த முடிவு கட்டுப்பட்டு எல்லாரும் தேர்தல் பணியாற்ற வேண்டியது எல்லாருடைய கடமை. அது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதும் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதையும் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் தொடர்ந்து பேசுறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். நிஜமாகவே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல காங்கிரஸுடைய நிலைப்பாடு இப்பயும் உறுதியா இருக்காங்களா? எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பப்படுகிறது? சரி, அதுவும் ஆசை, விருப்பம். 67க்கு பின்னாடி காங்கிரஸ்ல இங்க பவர்ல இல்லை, கூட்டணில இல்லை. ஒரு நேரத்தில் வந்திருக்கலாம். காங்கிரஸ் 30-35 திமுக 100க்குள்ள இருக்கிற போது சேர்ந்து மந்திரி சேவையில் ஒரு 4-5 மந்திரி வாங்கிட்டு காங்கிரஸ் மந்திரியாக கூட வந்திருக்க முடியும். பட் அப்போ அதை காங்கிரஸ் கேட்கவும் இல்லை, அது மாதிரி நிலையும் ஏற்படலை. ஸோ ஒரு ஆதங்கம், ஒரு மந்திரியாக வரணும், கட்சியில் 2 மந்திரி 4 மந்திரி வந்தாங்கன்னா
தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க. அங்கங்கே மாநிலம் முழுவதும் கட்சி வளரும், மக்களுக்கு 4 காரியம் பண்ண முடியும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. பட் அது வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது. ஒரு கூட்டணியில் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் நாங்கள் வந்து இந்த இலாக்கா கொடு, இத்தனை மந்திரி கொடுங்க, அந்த மாதிரிலாம் நிர்பந்தப்படுத்தி பேச முடியாது. அப்படி பேசுனா அது அது நம்ம அப்படி பேசி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தினாலே அது பிரதான கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவை வீக்கன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முதல்ல அவங்க பெரும்பான்மை இடத்துல நிற்கணும், பெரும்பான்மை வரணும். அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கு தான் நம்ம துணை இருக்கணும். அது இப்போ போய் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க, எங்களை கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அதெல்லாம் பேசுகிற நேரம் இல்லை. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு பேச வேண்டிய பேச்சுக்கள் அதெல்லாம். இப்போ இல்லை. இப்போ வந்து கூட்டணி வெற்றி, அவ்வளோதான். அதுக்கு எல்லாரும் பாடுபடணும். இப்போ வந்து மந்திரி எண்ணிக்கை அதெல்லாம் பேசுகிறது இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரம் இல்லை, அது அது முறையும் அல்ல. தமிழ்நாட்டில் இப்போதைய களத்தையும் காலத்தையும் கணக்கில் கொண்டு பார்த்தோம்னா காமராஜர் ஆட்சி மீண்டும் அமைவதற்கான சாத்தியம் இருக்கிறதா? அப்படி சாத்தியம் இல்லைன்னா எது தடையா இருக்கு? இல்லை, காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு புனிதமான நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை இப்போ காமராஜர் நடத்தினார். ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தார். அந்த மாதிரி இப்போ அண்ணா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், கலைஞர் இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எல்லாரும் முதலமைச்சராக இருக்கிற போது ஈவன் ராஜாஜிலேருந்து ஆரம்பிச்சு பக்தவச்சிலேருந்து ஆரம்பித்து எல்லார் ஆட்சியிலையும் நன்மை தீமை எல்லாம் இருக்கும். இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு பெருந்தலைவர் காமராஜர்னா இன்னமும் மறைந்த பிறகும் இன்னமும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு புனித ஆட்சி நடத்திய ஒரு தலைவராக, போற்றப்படுகிற ஒரு தலைவராக இன்னும் மக்களால் மதிக்கப்படுறார். அதனால ஒரு கட்சியை வளர்க்குற போது என்ன சொல்லுவோம், காமராஜர் நம்ம கட்சியை நடத்துகிற மாதிரி காமராஜர் காலத்தில் கட்சி வலுவாக இருந்த மாதிரி காமராஜர் மாதிரி ஆட்சியை கொண்டு வரணும், கட்சியை கொண்டு வரணும், காமராஜர் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வரணும், நாமளே காமராஜர் தலைமையில் நடந்த ஆட்சி மாதிரி காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து ஆசை, விருப்பம், தொண்டர்கள் பேசுவாங்க. அப்படி பேசி தான் கட்சியை வளர்க்க முடியும். நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து அடக்க ஒடுக்கமாக இருப்போம், 25 சீட்டுக்கு மேலே கேட்கவே மாட்டோம், மைனர் பார்ட்னராகத்தான் வாழ்நாள் முழுதும் எங்களுடைய கட்சி இருக்கும், அமைச்சரவையில் வர கூட நாங்கள் ஆசைப்பட மாட்டோம், இப்படிலாம் இந்த கட்சியை நடத்துகிற ஏதாவது கட்சியை சொல்லி இந்த கட்சியாவது வளர்க்க முடியுமா, நடத்த முடியுமா? முடியாது. புதுசாக ஆரம்பிக்கிற கட்சியை கூட சீமான் இப்போ என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் அவர் தானே சொல்கிறாரு. அதே மாதிரி விஜய் ஆரம்பிச்சு என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் அவர் தானே சொல்கிறாரு. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் அவர் தானே சொல்கிறாரு. இது மாதிரி வரிசையாக கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தவிர பாக்கி அந்த கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற எந்த கட்சிகளோ இல்லை தனியாக நிற்கிற கட்சிகளோ எல்லாருமே நாங்கள் ஆட்சி அமைப்போம், முதலமைச்சர் அவர் தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் தான் அந்த கட்சி இருக்கும். அந்த கட்சியை வந்து வளர்க்கறதுக்கான முயற்சியில் அவங்க அதை சொல்லி தான் ஈடுபட முடியும். அதே மாதிரி இதுவும் ஒரு லட்சியம். எதையும் அதுக்காக இந்த தேர்தலில் இப்போ டிசம்பர் ஆச்சு, பிப்ரவரி மார்ச் நடக்க போகிற தேர்தலில் காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு யாராவது சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ப்ராக்டிக்கலாக சாத்தியக்கூறு இருக்கா? எதிர்காலத்தில் காங்கிரஸை வளர்க்கணும், காமராஜ் ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது காங்கிரஸ்காரர்களுடைய தொண்டர்களுடைய ஒரு கனவு, லட்சியம். அது சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. காங்கிரஸ்காரன் அப்படி தான் சொல்லுவாங்க. சொல்லி தான் நாங்கள் காங்கிரஸ் அப்படி வரும்னு சொல்லாமல் காலகாலத்துக்கும் அந்த காமராஜர் காலத்தோட பக்தவச்சலம் தான் கடைசி தமிழ்நாட்டில் முதலமைச்சர். இனிமேல் அதை பற்றி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கனவே காணாது, அதை பற்றி யோசிக்காதுன்னு காங்கிரஸ் சொல்ல முடியுமா? சொல்லாது. அப்புறம் அவ்வளோதான். பொதுவாக இப்படியான காலகட்டத்தில் ஒரு வேளை 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெருவாரியான வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து வலியுறுத்துமா திமுகவிடம்? வலியுறுத்துறது அந்த பேச்சே அவசியம் இல்லாத பேச்சு. அது தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அது நீங்கள் அவங்களே பெரும்பான்மை வந்தால் நீங்கள் உங்களை 2 பேரும் ஆக்குறேன்னு கூட ஆக்கலாம், தர்மத்துக்கு கூட ஆக்கலாம், 2 பேரும் ஆக்கலாம், ஆக்காமையும் போகலாம். அதெல்லாம் இப்போ அது வந்து யாசகம் கேட்கறது கூட இப்போ போய் கேட்க முடியாது, கூட்டணியில் பங்கு வர்றதை பற்றி கூட இப்போ போய் பேச முடியாது. அதுக்கான நேரமும் இல்லை, காலமும் இல்லை, அது முறையும் இல்லை. அது இப்போ திமுக பெரிய அதிக இடத்துல தான் நிற்கும். அவங்க தனியாக வர்றது தான் அவங்க அதுக்கு பாடுபடுறது தான் காங்கிரஸ். இப்படி தான் இருக்க முடியும் இந்த தேர்தல் நடக்கும்போது. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு என்னங்கிறது வந்து மக்கள் முடிவு எடுக்கிற வேண்டிய விஷயம். அது அந்த சூழ்நிலையில் அப்போ பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ பேச முடியாது. 2026 தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 4.5 ஆண்டுகள் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு திமுகவோட ஆட்சி. இந்த 4.5 ஆண்டுகால திமுகவினுடைய ஆட்சிக்கு நீங்க வந்து என்ன மார்க் கொடுப்பீங்க, என்ன மதிப்பிடுவீங்க? இல்லை, மதிப்புன்னு நான் ஒன்றும் வாத்தியார் இல்லை, அவங்க ஒன்றும் திமுக ஒன்றும் பரீட்சை எழுதலை. இவ்வளவு மார்க்கு, இவ்வளவு சதவிகிதம், அதெல்லாம் அந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் செய்கிற வேலைகளை நான் செய்ய முடியாது.
ஆனால் இந்த ஆட்சி அவங்க என்னென்ன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதிகளை பெரும்பான்மையை நிறைவேற்றியிருக்கிறார் முதலமைச்சராகிற ஸ்டாலின் அவர்கள். பல்வேறு பல ப்ளஸ் இருக்கு. எடப்பாடி முதலமைச்சராக வந்தார், அவர் மக்கள்கிட்ட போய் மக்கள் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்து பெரும்பான்மை எம்எல்ஏ வந்து அதில் முதலமைச்சர் ஆகலை. ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்ட மக்கள், ஜெயலலிதாவுக்காக வந்த எம்எல்ஏக்கள், அது மறைவுக்கு பின்னாடி அவர் முதலமைச்சரானார். அவருடைய ஆளுமையை தலைமையை மக்களிடத்தில் போன தேர்தலில் மக்கள் ஏற்றுக்கல. ஆனால் கலைஞருக்கு பின்னாடி தேர்தலில் வந்து தனியாக அவர் நான் தான் முதலமைச்சர், ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணப்பட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. பெரும்பான்மை இடம் கொடுத்துருக்காங்க, முதலமைச்சராக வந்திருக்காரு. ஸோ மக்களிடத்தில் அந்த அக்செப்டன்ஸ் வந்தது, முதலமைச்சராக ஆயிட்டார். அந்த கட்சி அவர் தலைமையில் இருக்கிற கட்சியும் ஆட்சிக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு அவர் பல்வேறு விதமான கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காரு. யாருமே 100% வாக்குகளை எந்த முதலமைச்சர் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கும்போது இந்த 5 வருஷத்துல எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்றது இல்லை. என்னென்ன தமிழ்நாட்டில் குறைபாடுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் எல்லா கட்சியிலையும் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே 5 வருஷத்துல வந்து நிறைவேற்றிட்டா அதுக்கு பின்னாடி தேர்தலோ அரசாங்கமோ வேண்டியது இல்லையே, மக்கள் தான் எல்லாத்தையும் முடிஞ்சு போகுது. அப்படி பண்ண முடியாது. அப்ப சொல்லும்போது இந்த 5 வருஷத்துல இதை பண்ணுவோம்னு விட்டுட்டு தொலைநோக்கில் செய்ய வேண்டிய சில திட்டங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்லுவாங்க. 5 வருஷத்துல செய்யக்கூடியது இன்னும் 50 வருஷத்துல தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய காரியங்களையும் சேர்த்து தான் தேர்தல் அறிக்கையில் இருக்கும். நீ தேர்தல் அறிக்கையில் 200 சொன்னியே, 150 நிறைவேற்றிருக்கேன், இந்த 50 செய்யலைன்னு எதிர்கட்சிகள் கேட்கறது சகஜம். அப்படி எந்த முதலமைச்சரும் நிறைவேற்ற முடியாது. ஆனா இந்த 5 ஆண்டுக்குள்ள எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ, சாத்தியக்கூறு இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி இருக்காரு. 2வது, ஒரு முதலமைச்சரா மக்களை போய் பார்க்குறாரு, மாவட்டமா சுற்றுப்பயணம் போறாரு. இப்போ முன்னால் இருந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் ஒரு 10-40 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வயசு இருக்கிற போது, உடல் நல்லா இருக்கிற போது எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு போயிருக்காங்க, சுற்றி இருக்காங்க. யாரும் வேணும்னு போகாமல் இருந்ததில்லை. பட் பலருடைய உடல்நிலை, பிரசிடென்ட் எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு அவரால் அதிகமாக சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. அதே மாதிரி கலைஞர் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு அதிகமாக சுற்றம் போக முடியல. ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது போக முடியல. இது மாதிரி முன்னால் இருந்த 30-40 வருஷத்துல இருந்தவங்க அதை இப்போ இவர் வந்து ஹெல்த்தியாக இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்ல உடல்நிலையோடு இருக்காரு, சிஎம் ஆன பிறகு எல்லா இடங்களையும் சுற்றுப்பயணம் போறாரு. எல்லா மாவட்டங்கள்லையும் திட்டமிட்டு சுற்றுப்பயணம் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, ரீச்சபிளா இருக்காரு இல்லையா, அதுவே ஒரு பிளஸ் தானே. இந்த மாதிரி பல்வேறு வகையில ஒரு பிளஸ் இருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா, மார்க் விட்டுருங்க. மார்க்கு நான் வாத்தியார் இல்லை, நான் சொன்ன மாதிரி அவங்க ஒன்றும் பரீட்சையும் எழுதலை. ஆனால் மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் ஒரு திருப்தியான ஆட்சி, நல்ல ஆட்சி நடக்கிறதுன்னு மக்களுடைய அபிப்பிராயம் தான், என்னுடைய அபிப்பிராயமாக தான். 2026 தேர்தல் காலத்துல காங்கிரஸ் உடைய வியூகம் என்ன, மக்களிடம் என்ன சொல்லி வாக்கு கேட்பதற்கான வழிமுறைகளை நீங்க வச்சிருக்கீங்க? மக்கள் என்ன புதுசா என்ன இருக்கு? மக்கள் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்யணும், விட்டு போன காரியங்களை செய்து கொடுக்கணும், மக்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணணும். சரி, எதுவும் மக்களுடைய தேவைகள் வந்து முற்று பெற்றாது, இன்னையோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு. என்ன இன்னைக்கு திருப்தியா இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம், இதோட நாளைக்கு பட்டினி கிடப்போம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு பசி எடுக்கிற மாதிரி மக்களுடைய தேவைகளும் அப்பப்போ புதுசாக தேவைகள், புதுசாக இயற்கை சூழ்நிலைகள், வெள்ளம் வருது, புயல் வருது, மழை வருது, காற்று வருது மாதிரி 1008 புது விஷயங்கள். ரோடு போட்டால் கூட அடுத்த 4 வருஷம் ஆனால் அந்த ரோடு போயிடும், பாலம் கட்டியிருப்பாங்க இடிஞ்சு போயிடும், பஸ்ஸு ஓடிட்டு இருக்கும், நின்று போய் ஏதோ ஒன்று அங்கே தேவை இருக்கும். வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்கூல் தேவைப்படும். மக்கள் தொகை பெருக்கம், இந்த மாதிரி தேவைகளுடைய அடிப்படையில் தேவைகள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தேவைகளை நிறைவேற்றி மக்களை திருப்தி பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அந்த விதத்தில் மக்களின் திருப்தியை பெறக்கூடிய, மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும். அப்படிங்கிற அந்த அடிப்படை பேஸாக தான் மாநிலத்தின் வளர்ச்சி, மக்களின் நலன், இதை அடிப்படையாக வச்சுக்கிற நடக்கக்கூடிய இந்த ஆட்சி நடக்கும். அப்படிங்கிறது தான் திமுகவும் சொல்லணும். நாங்களும் அவங்களுக்கு துணை இருப்போம், அதுக்காக நாங்களும் உறுதுணையாக இருப்போங்கிற முழக்கத்தோடு நாங்களும் தேர்தலை சந்திப்போம். மக்களவை தேர்தலில், கடந்த மக்களவை தேர்தலில் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற மனக்கசப்பும் வருத்தமும் இப்பயும் இருக்கா? அந்த வருத்தம் போயிடுச்சா? இல்லை, மனக்கசப்புன்னு இல்லை, வருத்தம் இல்லாமல் இருக்குமா? இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னீங்க இந்தியாவிலேயே அதிகமாக ஓட்டு வாங்கினாருலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. 4,50,000-60,000 ஓட்டில் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி என்ன காரணத்தாலோ அது இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது.
அந்த கூட்டணி கட்சி இங்கே தான் நிற்கணும்னு இல்லை, இங்கே நிற்கலாம். ஆனால் இங்கே கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த அடிப்படையில் நின்றுட்டாங்க. சரி, கூட்டணி கட்சிக்கு நான் நின்ன தொகுதி போயிடுச்சு. காங்கிரஸ் வாங்கின தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்துருக்கலாம், அதுவும் எனக்கு கிடைக்கல. இது வருத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அது வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நான் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர், நானும் அவர் மேலே அன்பு கொண்டவன். அவரை நம்பி தான் அந்த கட்சியில் சேர்ந்தேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த வாய்ப்பு எனக்கு அவருக்கு தர முடியாமல் போயிருக்கலாம். அதுக்கு நான் நேரில் சந்திக்கிற போதும் அதுக்காக அவரும் நான் வருத்தப்பட்ட மாதிரி அவரும் வருத்தப்பட்டார். நான் எம்பி இல்லாமல் இருக்கிறதுல அவர் சந்தோஷப்படல. அவரை நம்புகிறேன். அந்த கட்சியில் என்னுடைய பயணம் தொடர்கிறது. என்னுடைய மகன் காங்கிரஸில் எம்எல்ஏ இருக்காப்புல. இப்போ திருப்பி எம்எல்ஏ தொகுதி, அதே தொகுதியில் இப்போ சேட்டு கேட்பார். நான் கூட்டணியில் பேசி முடிவு செய்து அங்கே போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அரசியலில் ஏற்ற இறக்கம், இந்த மாதிரி சில நேரங்களில் தடைகள், பிரச்சனைகள், இது நான் வந்து இப்போ எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ காங்கிரஸில் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே பிஜேபியில் இருக்கிற போதும் பிஜேபி அதிமுகவில் கூட்டணி வந்தது. அப்போ நான் வந்து சிட்டிங் அமைச்சராக இருந்தேன். அப்போ புதுக்கோட்டை இப்போ பார்லிமெண்ட் இருந்தது. புதுக்கோட்டை பார்லிமெண்ட்டில் நான் எம்ஜிஆர் திமுக சார்பில் வெற்றி பெற்று, அதுவும் தனி சின்னம், மோதிர சின்னத்துலேருந்து வெற்றி பெற்று எம்பியாக இருக்கேன், மந்திரியாக இருக்கேன். பிஜேபியோட கூட்டணி, அந்த கூட்டணியில் அப்போ அவங்க இங்கே வந்து அதிமுகவில் அந்த தொகுதியை ஒதுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ திருச்சி ஒதுக்காத மாதிரி அந்த தொகுதி ஒதுக்கப்படலை. அப்போது உடனே என்ன பிஜேபி அப்போ வந்து என்னை கூப்பிட்டு, வாஜ்பாய், அத்வானி எல்லாம், வெங்கையா நாயுடு எல்லாம் கூப்பிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி உடனே மத்திய பிரதேசில் ராஜ்யசபா கொடுத்தாங்க. அது மாதிரி இங்கே நிற்காம அந்த சூழல்லாம் இருந்திருக்கு. ஸோ சொல்கிறேன், அது மாதிரி இது அந்த ஒரு 10 வருஷம் முந்தைய அப்புறம் அங்கே இருக்கும்போது அங்கே நடந்தது, இப்போ இங்கே இருக்கும்போது இங்கே நடக்குது. அதுக்கு அடுத்து திருப்பி அதோட எம்பி இல்லாமல் போயிடலையே, அதுக்கு பிறகு எம்பிஆர் இன்னும் வந்திருக்கேன். அதே மாதிரி இது வந்து அரசியலில் வந்து அரசியல்வாதிக்கு வந்து 80 82 வயசில் அமெரிக்காவில் ஜனாதிபதி வந்திருக்கிற மாதிரி இப்போ எங்கள் மாநில அகில இந்திய தலைவருக்கே 85 வயசு ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிகள் எத்தனை பேர் 85 வயசில் இருக்காங்க. அதனால் மனம், மூளை, உடம்பு இதெல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் அரசியல்வாதிக்கு ஓய்வு கிடையாது. அதனால் நான் தொடர்ந்து அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருப்பேன். வெற்றி வாய்ப்புகள் வரும் போகும், அது பார்த்துக்கலாம். அது ஒன்றும் அதுக்காக நான் வந்து எப்போவுமே அரசியலில் பதவியில் இருந்தால் தான் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னு வீட்டில் படுத்துருக்கிறது இல்லை. இப்போவும் அன்றைக்கி 4 நாள் சுற்றுப்பயணம் போனேன். தஞ்சாவூர், திருச்சியில் போனேன். திருச்சி, புதுக்கோட்டை, அந்த பக்கம் சிவகங்கை, ராம்நாடு, மதுரை, திருநெல்வேலி, பழனி, திருப்பூர், பொள்ளாச்சி, 4 நாள் இங்கெல்லாம் போய் கல்யாணங்கள், துன்பங்களில் பங்கேற்கிறேன். கட்சிக்காரங்களை பார்க்குறேன், நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன். போயிட்டு தான் இங்கே வீட்டுக்கு தினம் மக்கள் வர்றவங்கள பார்க்குறேன், கட்சிக்காரங்களை பார்க்குறேன், கட்சி அலுவலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன். ஸோ என்னுடைய பணி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, தொடரும். அதனால் நான் வந்து சோர்ந்து போகிற ஆள் கிடையாது. ஒரு பதவி இல்லைன்னா என்னை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் வந்து மந்திரியாக இருக்கும்போது எப்படி உற்சாகமாக இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போ உற்சாகமாக தான் இருக்கேன். பதவி இல்லைங்கிறதுக்காக நான் வந்து படுத்து கிடக்கிற ஆள் கிடையாது, சோர்ந்து போகிற ஆளும் கிடையாது. அப்படி என்னை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக உதாசீனப்படுத்தி காணாமல் ஆக்கிடவும் முடியாது. யாரும் என்னை வந்து காணாமல் ஆக்கிடவும் முடியாது, கடவுளை தவிர. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் தைரியமாக, துணிச்சலாக எதையும் சந்திக்கலாங்கிற அந்த துணிச்சலோடு தான் இருக்கேன் எப்போவுமே. ஒருவேளை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சட்டப்பேரவை தேர்தலில் திருநாவுக்கரசருக்கு வாய்ப்பு கொடுத்தால் அல்லது நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? இல்லை, சட்டப்பேரவையில் என்னுடைய மகன் ஏற்கனவே நான் சொன்ன எம்எல்ஏ இருக்காப்புல. 2வது நான் வந்து இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் 2 எம்பி இருக்காங்க, ஒரே வீட்டில் அப்பா உள்ள இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் சராசரியாக பார்த்தோன்னா 8-10 குடும்பத்தில் இருக்காங்க, இந்தியா பூரா இருக்காங்க. அது ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது, இருக்கலாம். பட் எனக்கு அதில் வந்து நான் ஒரு 6 தடவை எம்எல்ஏ இருந்துட்டேன், 10 வருஷம் அமைச்சராக கூட இருந்துட்டேன். அதனால் எனக்கு எம்எல்ஏ வர்றதில் வந்து பெரிய ஆர்வம் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மந்திரியாக வர்றதில் கூட எனக்கு எம்ஜிஆருங்கிற பெரிய மாபெரும் சக்திக்கிட்டே நெருக்கமாக, செல்லமாக, அவரோட புள்ள மாதிரி 10 வருஷம் இருந்துட்டேன் எனக்குரிய. அதனால நான் வந்து எனக்கு மந்திரிலாம் கூட எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஆசையும் கிடையாது. அது மாதிரி எம்எல்ஏ வந்து ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாது. பொதுவாக இங்கே வந்து இயல்பாகவே திமுக கூட்டணி கட்சியோ அல்லது திமுக மேலேயோ வந்து வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படிங்கிற பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்படுது. அதுக்கு உங்கள் பதில்? அது இல்லைங்க, அது உலகம் பூரா குடும்பத்தில் கென்னடி அமெரிக்காவில் கென்னடி குடும்பத்தில் தொடர்ந்து எம்பிக்கள், வாரிசுகள் எலெக்ஷனுக்கு வரலையா? சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கிலாந்தில் இல்லையா,
எந்த நாட்டிலையும், உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகள், தேசிய கட்சி, காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபியில் அப்பா மந்திரி அவங்களுடைய பிள்ளைங்க வந்து எம்பிக்கள் இல்லையா, மந்திரிகள் இல்லையா மாநிலத்தில், மத்தியில், அது மாதிரி எல்லா கட்சியிலையும், கம்யூனிஸ்டில் இல்லையா, எல்லாத்துலேயும் புகழ்பெற்ற தலைவருடைய பிள்ளைங்க வந்திருப்பாங்க. அதனால ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாருங்கிறதுக்காக அடுத்த தகுதியான அந்த வாரிசில் இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகணும், ஓய்வு வரணும், அரசியலுக்கே வரக்கூடாது, ஒரு சகாப்தம் ஒரு சந்ததியோடு முடிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர் அல்லது மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு எம்பியோ, எம்எல்ஏயோ, அமைச்சரோ, மத்தியிலையோ, மாநிலத்திலேயோ, அகில இந்திய அளவிலையோ இருக்கிற ஒருத்தர் அவர் ஒரு ஓய்வு பெறுற போதோ இல்லை ஈவன் இருக்கிற போது செல்வாக்காக இருந்து அவர் இன்னொருத்தரை கொண்டாட முடிஞ்சாலோ அல்ல மறைவுக்கு பின்னாலே இன்னொருத்தர் வர்றதோ அதில் ஒன்றும் பாவம் கிடையாது. அவர் தகுதி இருக்க யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அவனுக்கு வர்றவனுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறதா அதை மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா, ஏற்றுக்கிறாங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. அப்படி திணிச்சாலுமே ஒரு தடவை வரலாம். தொடர்ச்சியாக வெற்றி பெறணும்னா மக்களோட அங்கீகாரம் பெறணும், மக்களுடைய சம்மதம், அங்கீகாரம், ரெக்கக்னேஷன் இருந்தால் தான் வர முடியும். அதனால் எஜமானர்கள் மக்கள் தான். யாரும் நிரந்தரமாக இப்போ ஒருத்தர் வந்து 10 தடவை எம்எல்ஏ இருந்தாருனால இன்னொரு தடவை 10 தடவை குடும்பத்தில் வந்தே யாருன்னு கட்டாயம் கிடையாது. வரலாம். அதை விட நான் 6 தடவை எம்எல்ஏ இருந்தால் என் பையன் நல்லா இருந்தால் 7 தடவை கூட எம்எல்ஏ இருக்கலாம், 8 தடவை கூட எம்எல்ஏ வரலாம். அவனுக்கு கட்டாயம் கிடையாது. மக்கள் போட்டு தான் ஆகணும்னு அது அவங்க நடைமுறை அவர் பார்த்து தான் போடுவாங்க. அதனால் எனக்குன்னு உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், வேறு யாரும் சொல்லக்கூடாதுக்காக. அதனால் யாராக இருந்தாலும் யாரை வேணாலும் அறிமுகப்படுத்தினாலும் அவங்க மக்கள் அங்கீகரிச்சா தான் வர முடியும். அதுதான் விஷயம். ஆனால் சொல்ல வந்து என்னென்னா வாரிசு அதனால் அவங்க வரக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாரிசு தகுதி வந்து மக்கள் ஓட்டு போட்டால் வந்துடலாம். தகுதி தானே, மக்கள் தானே எஜமானர்கள். மக்கள்கிட்ட சொல்கிறோம், மக்கள் ஏற்றுக்கலன்னா பல பேரை ஏற்றுக்கிறாம விட்டுறாங்க, சில பேரை ஏற்றுக்கிறாங்க, பல பேரை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த அங்கீகாரம் மக்கள் தான் எஜமானர்கள். அது அவ்வளோதானே தவிர ஒரு கட்சி நீங்கள் இன்னார் குடும்பத்தில் வரக்கூடாது, இன்னார் குடும்பத்தில் இருக்கணும், இன்னார் புள்ள வரக்கூடாது, அதெல்லாம் வந்து இன்னொரு கட்சிக்காரங்க இன்னொரு கட்சியை கட்டுப்படுத்த முடியாது, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. என்ன கேட்டால் 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க, கணிக்கிறீங்க? நான் வந்து ஜோசியரோ இல்லை, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு ஜோசியர் இல்லை, கேசியமும் சொல்ல விரும்பலை. பட் என்னால் சொல்ல முடியும். இந்த கன்னியாகுமரியில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலையும் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது, எவ்வளவு சதவீதம் இருக்குது, எவ்வளவு ஓட்டு இருக்குது, அங்கே இருக்கிற என்னென்ன கட்சியில் யார் யார் முக்கியஸ்தர்கள். இப்போ உதாரணமாக காங்கிரஸில் யாருன்னா வட்டார தலைவர் யார், திமுகவில் ஒன்றிய செயலாளர் யார், அதிமுகவில் ஒன்றிய செயலாளர் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, தாவேகால யார் இருக்கா, அல்லது அந்த மாதிரி கம்யூனிஸ்டில் யார், தமிழ்நாடு இருக்கிற கட்சிகள், அவங்களுடைய பின்புலங்கள், இது மாதிரி தமிழ்நாடு முழுதும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் தேர்தல் அறிவித்து வேட்பாளர்கள் போட்டு யார் யார் சில நேரங்களில் ஒரு தகுதியான வேட்பாளருக்கு இடம் கிடைக்காம சில கட்சிகளில் இன்னொருத்தர் கிடைச்சி போயிடும். அது தேர்தல் முடிஞ்சுதான் தெரியும். இவரை போட்டதுக்கு பதிலாக அவரை போட்டுதான் ஜெயிச்சிருக்குன்னு அப்புறம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட தேர்தலில் அது காரணம் மத ரீதியாவோ, ஜாதி ரீதியாவோ, ஏரியா ரீதியாவோ, ஜென்டார் ரீதியாவோ, ஒரு ஆம்பளை போட வேண்டிய இதில் லேடிஸ் தொகுதி, அது லேடி இல்லாமல் ஆம்பளையாக இருந்தால் ஜெயிச்சிருக்கும். இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளில் அப்புறம் இங்கே நிற்கிற ஆள் ஏற்று நிற்கிறது யார், அவருடைய செல்வாக்கு என்ன, பின்புலம் என்ன, இவர் என்ன செலவு பண்ணுறாரு, அவர் என்ன செலவு பண்ணுறாரு, இந்த எத்தனை கூட்டணி, அதுக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த வெற்றி தோல்விகளில் எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியும். ஒருவேளை நாமினேஷன் போட்டு வித்ட்ராயெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன கேட்டிங்கன்னா ஒரு வேளை குத்து மதிப்பாக சொல்லலாம், அது கூட சொல்லக்கூடாது. அதனால் அதுக்கு உங்களுக்கு என்னோட பதில் என்னன்னா, எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, பெரும்பான்மை பெறும், ஆட்சி அமைக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எண்ணிக்கை எத்தனை வருங்கிறதெல்லாம் அந்த ஜோசியம் சொல்ல விரும்பலை. இப்போ அது சொல்லவும் முடியாது, அது யாரும் சொல்ல முடியாது. சும்மா வேணா குத்து மதிப்பாக ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாமே தவிர யாரும் அந்த மாதிரி கூட்டணி அமைக்காமல் அல்லது தேர்தலில் நாமினேஷன்லாம் போடுறதுக்கு முந்தி இன்னாருக்கு இத்தனை வரும், இந்த கட்சிக்கு இத்தனை வரும், அந்த கட்சிக்கு இத்தனை வரும் கதை சொல்லிட்டு இருக்கிறது வந்து அது சரி, தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 50 வருஷம் அரசியலில் இருக்கிறேன்னா அந்த மாதிரிலாம் கணக்கு சொல்லி இருக்கிறது முறையில்லை. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றியை நான் சொன்ன மாதிரியே திரும்ப திரும்ப வெற்றியை நிரூபித்த கூட்டணி, சேதாரம் இல்லாமல் இருக்கிற கூட்டணி,
ஸ்டாலின்கிற நல்ல தலைமை, ராகுல் காந்திங்கிற ஒரு அகில இந்திய பெரிய தலைமை, ஆளுமை உள்ள தலைவர்கள் இருக்கிற கூட்டணி, இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, நிறைவான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி சார்.